மதுரை அரிட்டாப்பட்டியில் அமையவிருந்த டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. சுரங்கத்திற்கான அனுமதி ஒரு வாரத்திற்குள் ரத்து செய்யப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை அடுத்து மத்திய அரசு இதுபோன்ற ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் அமைய இருந்த இந்த டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்திருந்தது. ஏறக்குறைய அனைத்து கட்சிகளும் இதற்கு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தார்கள். அதே போல அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பெருமளவிலே திரண்டு தொடர்ச்சியாக எதிர்ப்பை தெரிவித்து வந்தார்கள். தங்களுடைய அந்த இயற்கை வளங்கள் பாதிக்கப்படும் என்றும், இது எதிர்கால சந்ததிக்கு நல்லது அல்ல என்றும், இந்த சுரங்கத்திற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று பொதுமக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் தமிழக சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையிலே டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் மத்திய சுரங்கத்துறை அமைச்சரை சந்தித்து பேசியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் தரப்பிலிருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இந்த சந்திப்புகள் மற்றும் தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இந்த காரணிகளை எல்லாம் வைத்து மத்திய அரசு இந்த முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும், இந்த அறிவிப்பை பொறுத்தவரையிலே அது நீண்ட கால கிடப்பில் போடப்படும் என்றும், ஏறக்குறைய அது ரத்து செய்வதற்கான அந்த அறிவிப்பு என்றும் தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே பொதுமக்களுடைய அந்த எதிர்ப்பை தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வருவதாக அந்த திட்டமிடப்பட்டிருந்த அந்த ஒப்புதல் கொடுத்திருந்த இந்த திட்டம், அந்த மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் கொண்டு வருவதற்காக தொடங்கப்பட்ட அந்த திட்டமானது ரத்து செய்யப்படும் என்றும், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும், ஒரு வார காலத்திற்குள் வெளியாகும் என்றும் தகவல் கிடைத்துள்ளது.